गणदैवताय गणाध्यक्षाय धीमहि गुणशरीराय गुणमण्डिताय गुणेशानाय धीमहि गुणातीताय गुणाधीशाय केदारं श्रीगौरी मायवरं भवयाम्बिका हिरियम्म राजकाळियम्म पाळयतायम्म बंगारु मायम्म मुत्तुमारियम्म भद्रकाळियम्म मुदकन्नियम्म एंगतन्नियम्म कुंकुम कोदय अन्नय्य सोदय सिंदूर दैवानि सिंगार भूपति अन्नै विशालाक्षि सौडाम्ब विरूपाक्षि सुंदर नीलिय सौंदर मालिगे वल्लियम्म एंगल अन्नियम्म तंग चेन्नियम्म तेल्ल कोल्लियम्म आडि अंगाळम्म एंगल सिंगारम्म अरुள் मुपत्तम्म आनंदिपत्तम्म सिंगारी वय्यारी संगारी उमयम्म मन्मारी पन्मारी तेल्लायि तिलकम्म மகாதேவா தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வேண்டியவர்க்கு வேண்டிய வண்ணம் அருள்பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ பட்டத்திரசி அம்மன் சின்ன தடாகம் பகுடா நகரிலே எழுந்து அருள்பாலித்து கொண்டிருக்கும் பட்டத்திரசி அம்பிகைக்கு நமது திருக்கோயிலில் 2 தலக்கட்டுகளாக இந்த கோவில் பிரசித்தி வழங்குகிறது. 3 கும்பாபிஷேகம் நாங்கள் இங்கே பண்ணியிருக்கோம். நம்ம அம்பாளுக்கு இங்கே நாகராஜ சுவாமி அந்த சைடில் இருக்கார். அவர் சுயம்பு மூர்த்தியாக அவர் இங்கிருந்து எழுந்து அருள்பாலிச்சு கொண்டிருக்கிறார். 1ஆம் ஆண்டு விழாவானது நமது திருக்கோவிலில் சீரும் சிறப்புமாக செய்திருக்கிறோம். அந்த வகையிலே அம்பிகை இங்கே 3 தலக்கட்டுகளாக எழுந்து அருள்பாலித்து இங்கே வரவங்களுக்கெல்லாம் என்னென்னலாம் வேணுமோ அந்த வகையில் அம்பாள் அனுகிரகம் ஆசீர்வாதம் செஞ்சுட்டுருக்காங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சீக்கிரமே கல்யாண விவாக காரியமானது நடந்து வருகிறது. நமது திருக்கோவிலில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எலுமிச்சம்பழம் தீபம் போட்டு அம்பாளை 3 தடவை பிரதட்சணம் நமஸ்காரம் பண்ணால் வேண்டிய வண்ணம் அருள்பாலித்து கொண்டிருக்காங்க. அந்த வகையில் 108 சங்கு வச்சு காலையில் மகா கணபதி யாகம், நவசக்தி யாகம், சுப்பிரமணியருக்கு சத்ருசம்ஹார யாகம் எல்லாம் நடைபெற்று அம்பிகைக்கு 108 வலம்புரி சங்கினால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று மகா அலங்காரம் அன்னதானம் எல்லாம் நடைபெற்று வருகிறது. அதனால் நம்ம திருக்கோவிலில் எல்லா விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கும். அம்பாள் திருவடியை வணங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஓம் சக்தி பராசக்தி. இன்று கும்பாபிஷேகம் முடிந்து 1 வருடம் நிறைவு பெற்றதற்கு ஆண்டு விழாவாக ஊர் மக்கள் எல்லாம் கூடி இந்த பட்டத்தரசி அம்மனுக்கு சங்கபிஷேகமும் பாலபிஷேகமும் பன்னீர் அபிஷேகமும் தேனபிஷேகமும் பல வகையான அபிஷேகங்கள் அர்ச்சகரை வைத்து நல்ல முறையில் செய்யப்பட்டுள்ளது. அதனால் ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த விழாவை, இந்த அம்மாவின் தரிசனை கண்டு ரசித்ததற்கு எல்லோருக்கும் இந்த அம்மன் அருள் புரிவாள் என்பது மனமாற நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இதே போல இனி வரும் காலங்களில் ஒன்று சேர்ந்து திருவிழாவை சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று அன்போடும் ஆசையோடும் வேண்டுதலோடும் கேட்டுக்கொள்கிறேன். You are watching Asoka TV. இது நம்ம ஏரியா, நம்ம சேனல்.